மாலை நேரம். வானம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. கல்கொத்தா மலையில் சிலுவையில் இயேசு மரித்திருந்தார். அவரை சுற்றி ரோமப் படை வீரர்கள் நின்றனர். அவருடைய தாய் மரியா கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அரிமத்தேயாவிலிருந்து வந்த யோசேப்பு மற்றும் நிக்கோதேமு ரோமப் படை வீரர்களிடம் அனுமதி பெற்று இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து மெதுவாக கீழே இறக்கினர். அங்கிருந்த அனைவரும் அழுகையுடன் அந்த காட்சியை பார்த்தனர். இயேசுவின் உடலை கீழே இறக்கியபோது அவருடைய தாய் மரியா அருகில் நின்று கண்ணீர் வடித்தாள். தன் மகனை பார்த்து அவளின் இதயம் துயரத்தில் உடைந்தது. அந்த மலை முழுவதும் மௌனமும் துக்கமும் நிரம்பியது. அவர்கள் இயேசுவின் உடலை மரியாதையுடன் எடுத்துக்கொண்டு நறுமணப் பொருட்களாலும் வெள்ளை துணியாலும் சுற்றினார்கள். அந்த அமைதியான கல்லறைக்குள் துக்கம் நிறைந்த சூழல் காணப்பட்டது. பிறகு அவர்கள் இயேசுவின் உடலை அருகிலிருந்த புதிய கல்லறைக்குள் வைத்தார்கள். அந்த கல்லறை கல்கொத்தா அருகில் இருந்தது. பிறகு ஒரு பெரிய கல்லை உருட்டி கொண்டு வந்து அந்த கல்லறையின் வாயிலை மூடினார்கள். ரோமப் படை வீரர்கள் அங்கு காவலாக நின்றார்கள். 3 நாட்கள் அந்த கல்லறை அமைதியாக மூடப்பட்டே இருந்தது. வெளியில் ரோமப் படை வீரர்கள் காவலாக நின்றனர். உலகமெல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் 3ஆம் நாள் அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழப் போகும் நாள் வந்தது. அப்போது திடீரென பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. முழு இடமும் அதிர்ந்து குலுங்கியது. கர்த்தருடைய தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். அவனைச் சுற்றி பிரகாசமான ஒளி இருந்தது. அந்த தேவதூதன் கல்லறையின் பெரிய கல்லை உருட்டிவிட்டு அதை திறந்தான். 3ஆம் நாள் அதிகாலை சூரியன் உதயமாக ஆரம்பித்தது. மரியா மக்தலேனா மற்றும் சில பெண்கள் நறுமணப் பொருட்களுடன் இயேசுவின் கல்லறைக்குச் சென்றார்கள். கல்லை யார் உருட்டி வைத்தார்கள்? நாம் வருவதற்கு முன்பே கல்லறை திறந்திருக்கிறது. இது எப்படி நடந்தது? நீங்கள் தேடுகிற இயேசு இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரை கல்லறையிலிருந்து எடுத்து சென்று விட்டார்கள். அவரை எங்கே வைத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன சொல்கிறாய்? கல்லறை காலியாக இருந்தது. இது எப்படி நடந்தது? அவர்கள் கல்லறை அருகில் வந்தபோது கல் உருட்டி வைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்கள் உள்ள பார்த்தபோது இயேசுவின் உடல் இல்லை. அங்கே இருந்தது அவருடைய ஆடை மட்டும். அவர்கள் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மரியா, ரபோனி, நான் ஆண்டவரை கண்டேன். உண்மையாகவா? ஆம், நான் அவரை உயிருடன் கண்டேன். அது எப்படி நடந்தது? அவர் என்னிடம் பேசினார், அமைதியாக. அன்று மாலை சீஷர்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் கூடியிருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்து அவர்கள் கதவுகளை பூட்டி வைத்திருந்தார்கள். அப்போது திடீரென்று இயேசு அவர்கள் நடுவில் தோன்றினார். அவர் மெதுவாக அவர்களை நோக்கி சொன்னார், உங்களுக்குச் சமாதானம் உண்டாகட்டும். பிறகு இயேசு தன் கைகளிலிருந்த ஆணி காயங்களை அவர்களுக்கு காட்டினார். அப்பொழுது சீஷர்கள் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை அறிந்தார்கள். 40 நாட்கள் சீஷர்களுடன் இருந்த பிறகு இயேசு அவர்களிடம் கடைசி வார்த்தைகளை பேசினார். அவர்கள் அனைவரும் அவரை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் இயேசு மெதுவாக பரலோகத்திற்கு உயர்ந்து சென்றார். மேகங்கள் அவரை மறைத்தன. அப்போது 2 தேவதூதர்கள் அவர்களிடம் சொன்னார்கள், பரலோகத்திற்கு உயர்ந்து சென்ற இந்த இயேசு நீங்கள் பார்த்தது போலவே மீண்டும் வருவார்.